வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹெடர் டேக்னா என்னன்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஹெடர் டேக் ஃபர்ஸ்ட்டு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? நம்ம ஒரு இன்ட்ரோடக்டரி கன்டென்ட் இல்லன்னா ஒரு செட் ஆஃப் லிங்க்க அந்த ஹெட்டிங் டேக்குள்ள போடுறதுக்காக மட்டும் தான் ஹெடர் டேக்ன்றது யூஸ் பண்ணுவாங்க. ஹெடர் டேக்குள்ள நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா, H1லேருந்து H6 வரைக்கும் நம்ம என்ன அந்த ஹெட்டிங் டேக்ஸ் என்னென்ன இருக்கோ, அது எல்லாமே நம்ம ஹெடர் டேக்குள்ள யூஸ் பண்ணலாம். அதேமாரி வேற என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லோகோ இல்லாட்டி அந்த ஐகான் இல்லன்னா ஆத்தரோட நேம் இதெல்லாம் நம்ம ஹெடர் டேக்குள்ள யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி ஒரு ஹெடர் தான் ஒரு HTML டாக்குமெண்ட்குள்ள வச்சுக்கணும் அப்படின்றது கிடையாது. நீங்க செவரல் ஹெடர்ஸ் கூட ஒரு HTMLக்குள்ள வச்சுக்கலாம். ஸோ ஓகே. வேற என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்றது சில விஷயம் இருக்கு. இப்போ ஹெடர் டேக்க தூக்கி ஃபூட்டர்ல இல்ல அட்ரஸ் டேக்குள்ள இல்ல இன்னொரு ஹெடர் டேக்குள்ளேயே நம்ம இந்த மாரி போடுறதுன்றது போடக்கூடாது. ஆனா நீங்க போட்டீங்கன்னா ரெண்டர் ஆகும். நீங்க என்னதான் போட்டு நீங்க அதுக்குள்ள என்ன கன்டென்ட் குடுத்தாலும் ரெண்டர் ஆகும். பட் இதெல்லாம் ரூல்ஸ் கிடையாது. இதெல்லாம் HTMLோட ரூல்ஸ் கிடையாது. நீங்க கண்டிப்பா ஹெடர் டேக்ன்றது தனியா தான் போடணும். இந்த ஃபூட்டருக்குள்ள ஹெடர் போடுறது கண்டிப்பா ரெண்டர் ஆகும். ஆனா நம்ம அப்படி பண்ணக்கூடாது. ஸோ நம்ம SEOக்கு நம்ம பேட் பெர்ஃபார்மன்ஸா இருக்கும். நம்ம சைட் ரேங்க் ஆகுறது ரொம்ப கீழ இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு சின்டாக்ஸ் என்னன்றத பார்த்துருவோம். இதுதான் ஹெடரோட சின்டாக்ஸ். ஹெடர் உள்ள போட்டுட்டு நான் இதுக்குள்ள H1ல சும்மா நம்மளோட பேஜ் நேம் குடுக்குறேன். CodeWithAswin குடுத்து சேவ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ப்ரௌசர்ல போய் என்ன ரெண்டர் ஆகுதுன்றத பார்த்துருவோம். ரெஃப்ரெஷ் பண்றேன். பார்த்தீங்களா 2 வாட்டி. ஓகே. ஏன் 2 வாட்டி ரெண்டர் ஆகுதுன்னா, இங்க H1 குடுத்துருக்கேன். இந்த H1 நம்ம இப்போதைக்கு தூக்கிடலாம். தூக்கிட்டோம்னா இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம் ப்ரௌசர்ல என்ன ரெண்டர் ஆகுது. ஓகே. CodeWithAswinன்றது ரெண்டர் ஆகுது. ஸோ இப்போ இதே மாரி நம்ம பேஜ் ஹெடர், ஆர்டிக்கல் ஹெடர் இந்த மாரி நெறைய ஹெடர்ஸ்குள்ள நீங்க என்னென்னலாம் பண்ணலான்றத நான் சொல்றேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு பெட் ஷாப் எக்ஸாம்பிளுக்கு எழுதுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெட் ஷாப்க்குள்ள H1ல நான் என்ன பண்றேன், அந்த பெட் ஷாப்போட டைட்டில் வைக்கிறேன். சீம்ஸ் பெட் ஷாப் அப்படின்னு சொல்லி நான் ஒரு நேம் வச்சு, அதோட உள்ள நான் அதோட சீம்ஸோட இமேஜ போடுறேன். பாவம் சீம்ஸ் வேற இப்பதான் இறந்து போச்சு. ரொம்ப சோகமான ஒரு விஷயம். ஸோ எல்லா மீம்லயும் நான் அத பார்த்துட்டு தான் இருக்கேன். எங்க போனாலும் சீம்ஸ் இல்லாத இடமே கிடையாது. பட் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. alt is equal to இப்போ நம்ம என்ன பண்றோம், சீம்ஸோட இமேஜ போய் நெட்லேருந்து அந்த அட்ரஸ லிங்க் எடுப்போம். சீம்ஸ் சொல்லி நான் எடுக்கிறேன். இமேஜஸ்க்கு போயிடுறேன். ஓகே. இந்த இமேஜ் தான் நான் நிறைய வாட்டி மீம்ஸ்ல பார்த்துருக்கேன். ஓகே. காப்பி இமேஜ் அட்ரஸ் சூஸ் பண்ணிடுறோம். சூஸ் பண்ணிவிட்டு சோர்ஸில் போய் Ctrl+V கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டு ப்ரௌசரில் என்ன ரெண்டர் ஆகுதுன்றதை போய் பார்ப்போம். பார்த்தீங்களா, சீம்ஸ் பெட் ஷாப் அந்த இது ப்ரௌசரில் சீம்ஸோட இமேஜ் வந்துருச்சு. ஸோ ஒரு பெட் ஷாப்புன்னு நீங்கள் போய் பேசிக்காக இந்த மாதிரி போட்டிங்கன்னா நம்ம சீம்ஸ் பெட் ஷாப்புன்னு போட்டு நம்ம அதை லிங்கை டிப்ளாய் பண்ணோன்னீங்கன்னா நம்ம பேஜ் ரேங்க்கில் ரெண்டர் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட்டில் கூகுளில் ரெண்டர் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் நிறையவே சான்ஸ் இருக்குது. பிகாஸ் நம்ம ஹெட்டிங்கில் கரெக்டாக நமக்கு என்னவோ அதை கொடுத்துருக்கோம், இமேஜ் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வெப் கிராலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது நம்ம கிரால் பண்ணும்போது நம்மளோட வெப்சைட் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரேங்க்கில் வரும். ஸோ இந்த மாதிரி சில பெர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்குது SEOக்கு. ஸோ இது ஜென்ரலாக இந்த பேஜ் ஹெட்டர்ன்றது இந்த மாதிரி போகிறத பேஜ் ஹெட்டர்னு சொல்லுவாங்க. இப்போ ஆர்டிக்கல் ஹெட்டர்னா என்னன்றதை பார்ப்போம். இப்போ ஆர்டிக்கல் ஹெட்டர்னா ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் டேக் கொடுத்துடணும். ஓகே. ஆர்டிக்கல் டேக்ன்றது என்னன்னு உங்களுக்கு டவுட் வரலாம். பட் இப்போதைக்கு இது பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஆர்டிக்கல் டேக்ன்றதை நான் என்னன்றதை சொல்கிறேன். இப்போ அதுக்குள்ளே நான் ஹெட்டர்ன்றதை கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், H1ல இந்த மாதிரி ஆத்தர் நேம் கொடுக்குறேன், அஸ்வின் நேம் கொடுக்குறேன். ஓகே. என்ன எழுதுறான் அஸ்வின், என்ன எழுதுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் டேக்குள்ள ரைட்டிங் அ பிளாக் அப்படின்னு சொல்லி போடுறேன். போட்டுட்டு சேவ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ப்ரௌசரில் என்ன ரெண்டர் ஆகுதுன்றதை போய் பார்த்துருவோம். ஓகே. பார்த்தீங்களா, அஸ்வின் ரைட்டிங் அ பிளாக் இந்த மாதிரி எழுதுறது ஆர்டிக்கல் ஹெட்டர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் ஆத்தரோட நேம் கொடுத்துருக்கேன். அவங்க எழுதின பிளாக் போஸ்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிளாகில் வரதெல்லாம் நம்ம போடுறோம் அப்படின்னீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் ஆர்டிக்கல் டேக்கோட இந்த ஹெட்டர் செக்ஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் நம்ம பேஜ் ரேங்க் ஆகிறது ஃபர்ஸ்ட்டில் ரேங்க் ஆகும். ஸோ இவ்வளோ தான் ஹெட்டர் டேக்கை பற்றினது. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.